73 போயிடுச்சு. வெளியவே நின்றுச்சோன்னு நினச்சேன். சார்ஜ் போடுவோம். 90லே நிற்கிதே. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. Graphics. Okay. ஓஹோ, அது பனிஷர் பாயா? கேஜியை போட்டு அடிக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க? பனிஷர். ஓஹோ, கேஜி தண்ணிக்குள்ளே நின்றுட்டான். தெரியாமல் யார் கேஜியை போட்டு அடிக்கிறான்னு தெரியலையே. இவன் தான் அடிக்கிறானா? இல்லையோ தாஸ் போட்டு கேஜியை தேடிக்கிட்டு இருக்கான். கேஜி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். எங்கே இருக்கான்? கேஜியை காணும். செத்துட்டானா? இவங்க நல்லா உட்காந்துட்டு இருக்காங்க. பனிஷருக்கு யாரும் அடி கொடுத்துருக்காங்க. தம்பி 3x பிளேயரா? யாருக்கு ஸ்கோப் போகிறான்னு தெரில. தவறாக பார்க்குறேன், கரெக்டாக தான் பார்த்தேன். ஸ்மோக் எடுத்துட்டாங்க. ஹெட் ட்ராகன் எனக்கு அடி விழுமான்னு பார்த்தேன். ட்ராவா? ஓ, எனக்கு அப்படி காமிக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறான்னு பார்ப்போமா? யாரும் அடி வாங்குறாங்க, யாருன்னு தெரியல. பனிஷர் ஓடிட்டாங்க. பனிஷர் யார் அடிச்சா? ரத்தீஸ் பாட்டு அடி வாங்க போகிறான். பாட்டு கன்ஃபார்ம் அடி வாங்க போகிறான். ரத்தீஸ் எரிஞ்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ரத்தீஸ் எரிஞ்சிட்ருக்கான். ரத்தீஸ் குமார் மாலி வரும்னு நினைக்கிறேன். அர்னேஸ் கண்டிப்பாக போடுவான் நினச்சேன். அர்னேஸ் போ. இன்னொரு நாடு பிடிச்சிட்டான். யாருக்கு போட போகிறான்? அங்கே இல்லை, தவறான தூக்கிட்டான். இன்னொரு நாடு கரெக்டாக போடுவான்னு நினைக்கிறேன். கரெக்டாக போட்டான்னு நினைக்கிறேன். மாலி இவங்க டீம்மேட்ஸ்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. சார் அப்புறம் அடி பிரிச்சுட்ருக்காரு. விபி பயங்கரமாக படுத்துட்ருக்கான். அடசா ஒருத்தவர் மட்டும்தான் இருக்காரா? அவங்க டீம்ல 3 பேர் ஆயிட்டாங்க. அடசா நம்ம டீமில் ஒரு ஆள் தான், இன்னொரு ஆள் தூக்கலை. இப்போ தான் தூக்கம் ஓடுறாங்களா? இல்லையா? சார் ரத்தி செதுக்கிட்டு இருக்கானா? ஓகே, பனிஷர் தேடிக்கிட்டு இருக்கான். இவனை எங்கனே கண்டுபிடிக்கணும்னா ரத்தீஷ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ரத்தீஷ் பெரிய கேம்பர் உட்காந்துட்டே இருப்போம். பரவாயில்ல, ரத்தீஷ் ஜெயிச்சிட்டாங்களே. வரிசையாக வரும். பனிஷர் பார்ப்போம். இந்த மேட்ச் பனிஷர் என்ன பண்ணுறாருன்னு. பனிஷர் என்ன கேஜி பார்ப்போம்.
கேஜி வழக்கம் போல் மேலே ஏறிட்டான். குண்டு எடுத்துருவோம். யார் ஓப்பனில் ஓடி வர அந்த அறிவு தெரியல. அடி பிடிக்கிறாங்க யாருன்னு தெரியல. லியோதாஸ் யாருமே பிடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். அடுத்த அடி வாங்குறாங்க. லியோதாஸ் இப்படி ஏறி இருப்பான். லியோவை பார்ப்போம். அங்கே இருக்கான். அடசனை லியோ காணும். விபி ஸ்ப்ரேயில் பனிசரால் ஒன்றும் பண்ண முடியல. பனிசர் சாதம் எடுத்துட்டோம். பனிசர் சாப்பிட்டாங்க. ரத்தீஸ் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ரத்தீஸ் சூப்பராக ஆடுவாங்க. அவ்வளோதான் அவங்க அண்ணன் நினைக்கிறேன். அம்மா போச்சு. கேஜி அடி. கேஜி மாட்டினாண்டா. கேஜி ஆடா சார். ரத்தீஸ் பாட்டு என்ன பண்ணுறான்னு தெரில. படுத்துகிட்டே இருக்கான். அடுத்து இந்த மேட்ச் நம்ம அவன் தம்பிக்கு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேட்டாங்க பார்ப்போம். ஓடிப்பாங்க. ஓடிப்பாங்க. ஜஸ்ட் திரும்பி தப்பிச்சிட்டோம். ரத்தீசி கேஜி கேட்ராகன் லைட் ரத்தீஸை பிரிக்கிறாங்க. ரத்தீஸா கேஜிஎன் அவ்வளோதான். ரத்தீஸை பிடிச்சிட்டான். கேஜி பண்ணி பார்ப்போம் பண்ணுறாங்க. போச்சு. இன்னும் குண்டா வந்துட்டுருக்கு. யார் ஏறி இருக்கணுமே நேரம். யார் ஏறல அவங்க டீமில். யார் ஏறல. விபி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். விபி வந்து ஸ்மோக் போட்டு ஏறிட்டு விபி அடி பிடிப்பாங்க. அடி பிடிப்பாங்கன்னு தெரியல. விபி என்னத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. 2 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். விபி அடிக்கப்போ அடி சண்டைக்கு பார்ப்போம். கேட்ராங்க என்ன பார்ப்போம். கேட்ராங்க நேருக்கு நேராக போகிறாங்க. பண்ணிட்டு அப்புறம் திரும்பி அதே வழியில் போக போகிறேன்னு நினைக்கிறேன். பனிஷர் தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான் நீட்டாக. பனிஷர் கண்டுபிடிச்சிருப்பான் நேரம். மேலே ஏறிட்டாரா இது தெரியாமல் பார்த்துட்டாங்களா. குண்டு இங்கே வராதுன்னு நினைக்கிறேன். ரத்தீஸ் பட்டு ஏறிப்பான். சண்டைக்கு அப்புறம் அடி பிடிச்சிட்டாரா. என்ன ஆளை காணும். ஓவராலாக யார் அதிகமாக எடுத்திருக்காங்க காமிக்கலை. வேறு இது ஆஃப்லைன் வருங்க. முன்னாடி ஆளே தெரியல. சண்டைக்கு தான் ப்ரோ. நாலு இது எல்லாம் போச்சு. தவறான இடத்துல ஓடி கேஜி தூக்கிட்டு இருக்கான். போச்சு. கேஜி பாட்டு சும்மா வந்து யாராச்சும் அடிச்சுட்டு அவன் எடுத்த மாதிரி நினச்சிட்டு இருப்பான். ரத்தீஸோட கேம் பிளே காமிக்கிறவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். சாமிக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பார்க்குறான். யாரை பார்க்குறான்னு தெரில. கேஜி என்ன கேஜி அடிக்காங்களா.
அடப்பா ரத்தீஸ் கேட்ராகன் அடிச்சிட்டானா? லியோதாஸ் அடிச்சிட்டானா? லியோதாஸ் எங்கே இருக்கான்? ஓ ரெட்டு டீம் வந்து கேஜி டீமு. ஆமாம் சாரி. கேட்ராகனை திரும்பி டேப் அடிக்கிறான். கேட்ராகனை டேப்புக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது. கேட்ராகன் என்ன யார் படுத்துட்டு அடிக்காது யார்? ஆள் காணாமல் போயிட்டான். அடாசா டேப் அடிச்சிட்டானா? நானும் ஒரு இடத்துல டேப் தான் அடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேஜி என்ன பண்ணுறாரு? கேஜி பார்க்குறானா? கேஜி வெயிட் பண்ணுறான். சரி அடுத்தால வருவாங்க. லியோ மனுஷரை தூக்கிட்டாங்க. மனுஷரை தூக்கிட்டாங்க. அவ்வளோதான் ஸ்ப்ரே போட்டு சைன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சைனு என்ன பண்ண போகிறான்? பயங்கரமாக ஸ்ப்ரே போட்டு வயசுக்கு குண்டு வரும்னு நினைக்கிறேன். கேஜி அடி விழுது. நடக்கும். கேஜி அடிப்பானே அதில் திரிஸ்க்கு குண்டு வருதுன்னு நினைக்கிறப்ப கேஜி போடுவோம். கேஜி அடிச்சிருக்கலாம். வயசு அடிச்சிருக்கலாம். ஹீல் பண்ணாலாம் எல்லாம் பறந்து வந்துடுவானுங்க. லியோதாஸ் படுத்துட்டானா? ஆமாம் ரைட்டில் ஒரு ஆள் வந்திருப்பாங்க. கண்டிப்பாக கேஜி வந்திருப்பான். அடிச்சிட்ருக்கான். இப்போ யாரை பார்க்கலாம்? நம்ம பனிஷர் போகிறப்ப ஓடிப்பாங்க. கேஜி பாண்டி எனக்குள்ள தூக்கி இருக்கலாம். நேரம் விட்டுட்டாங்க. அடக்கா ஃபஸ்ட்டில் விட்டுட்டாங்க. கேஜி ரொட்டேட் அடிச்சுட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு பனிஷர் கேஜியை அடிச்சிட்டான்னா பார்த்துருப்பானே. எப்படி பார்க்காம இருப்பாங்க? சூப்பருமா மாலி கரெக்டாக போட்டிருக்கான். ஜாலியாக இருக்கும். அவனுக்கு பற்றி பார்க்குறாங்க. மாட்டிட்டானா? சார் லைட்டாக திரும்பி ஒரு அதே இடத்துல போடுவானே. ஏறான் மாலி. மாலி தப்பிச்சிட்டானுங்க. அடிச்சிட்றா. பனிஷரை ஏறா. பனிஷர் மாட்டிட்டான். சூப்பர். தூக்கு. இவன் டீம்மேட்ஸ் என்ன விடுறான்னு பார்ப்போமா? கேஜி தீசு ஹேட்ராகன் அடசா ஜாப்பை கொண்டுட்டாங்க. அன்றைக்கு ஹேட்ராகன் தூக்கிட்டாங்க எல்லாத்தையும் நினச்சேன் சார். இப்போ இவனை தூக்கிடுவானுங்களே. யார் இருக்கா? ரத்தீஸ் பாட்டு பனிஷரு ஜாப்பு. ரெண்டு இடத்த தவுண்டுட்ருக்காங்க. ரத்தீஸ் மட்டும் இருக்காங்க. அவன் நான் பாட்டு மாதிரி நான் விள்றான். அவ்வளோதான். அங்கே 3 பேரும் கிளம்பி வருவானுங்க. இப்போ எடுத்துட்டானுங்க. ரத்தீஸ் பயங்கரமான பீக் போடுறான். ரத்தீஸ் குண்டு ஒரு அளவுக்கு பாட் ரைஸ் மாதிரி அடித்தான். அடிச்சிருக்கலாம். நீட்டாக அடிச்சிருக்கலாம். குண்டு இப்போ குண்டிலே போட போகிறாங்க. ஓடிட்டு இருக்கான். ஐசி திரும்பி ஸ்ப்ரே போடலாம். தவறான ஸ்ப்ரே. குண்டால தான் கொண்டு வந்துருக்காங்க. கவலைக்கிழமை நிலைமையில இறந்துட்டான்.
வேறு பார்க்கலாம். திரும்பி நம்ம வந்து பனிஷர் கேட்போம். மாலி போட்டான். ஆனால் பனிஷர் எப்படி போவான்னு தெரியலையே இப்போ. சூப்பரான கேம் பனிஷர். ரத்தீஷ் என்ன பண்ணுறாங்க பார்ப்போமா. ரத்தீஷ் போய் அழுத்தலை எனக்கு தெரிஞ்ச சவரை கடிக்கான்னு தெரில. ரத்தீஷ் முடிச்சே விட்டாங்களா. இந்த ரத்தீஷ் பாட்டு வேண்டாம். நம்ம வந்து அர்னேஷ் தம்பியை பார்ப்போம். அர்னேஷ் தம்பி எதுக்கு 2 ஸ்மோக் போடுறான்னு தெரில. சாமிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டான் போல். ஸ்மோக் போட்டு யார் அடிப்பாங்க. படுத்துட்டான். கேஜிக்கு என்ன தெரியுது அம்மா. கேட்டாங்க பார்ப்போம். இப்படி பார்ப்போமா என்ன கேட்டு. ஹேட்ராகனை படுத்தாச்சு. தெரிஞ்சிருக்கும் ஹேட்ராகன் லியோதாஸ் அடிக்கலாம். ஹேட்ராகன்னு முன்னாடி கண்டிப்பாக அர்னேஸ் அடிப்பான். அர்னேஸ் குண்டு எடுத்துட்டான். அவனும் மாலி எடுத்துட்டான். அர்னேஸ் குண்டு எடுத்துட்டான். அவனும் செத்தாங்க. அர்னேஸ் தம்பி அப்புறம் செத்துட்டான் நினச்சேன். இவனை யார் அடித்தா. லியோதாஸை எரிச்சிட்டாங்க. அர்னேஸ் தம்பி பனிஷர் இருக்கான். ஹேட்ராகன்னு தூக்கிட்டாங்க. பனிஷர் இருக்கான். பின்னாடி போமா. ஐயோ இருங்க ரத்தீஸ்ட்டு போவோம். பார்ப்போம். படுத்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ நவளே மாட்டேன். ரத்தீஸ் வந்துருச்சுன்னா அடி ரத்தீஸ் லெஃப்ட் பிக் பார்த்து அடிச்சுட்டான். பண்ணுறேன். சரி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் படுத்துட்டா டக்குனு வந்து அடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். போதும். இங்கே அந்த கன்று எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கேஜி ஏறினா மாட்டினா பனிஷர்ட்டை வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். பனிஷர் இன்னும் வெயிட் பண்ணலாம். இங்கேயே வெயிட் பண்ணலாம். மேலே இருப்போம். நான் யூடியூப் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ்லாம் பார்த்து கேட்டு போயிட்டாங்க. ரத்தீஷன் பண்ணுறாங்க. பனிஷர் என்னன்னாலும் அது ஏற முடியாது. இன்னைக்கு கேஜி ஜல்லியாக போயிட்டான். டீமில் யார் படியானா அப்போ போன மேட்ச்சு என் தம்பி படியாட்டான்ல. அடசம் அர்னேஷ் இப்படி மேலே ஏறியிருப்பான் நினச்சேன். ரத்தீஸ்க்கு பனிஷர் தெரியறான். ரத்தீஸ்க்கு ஒரு குண்டு பார்சல் நினைக்கிறாங்க. ரத்தீஸும் குண்டு எடுத்திருக்கான். ஆனால் இவன் தான் மொதல் போடுவான். தப்பாக போட்டான். ரத்தீஸ் கரெக்டாக போட்டான். கஷ்டம். ரத்தீஸ் அவ்வளோ போட மாட்டான். ரத்தீஸ்க்கு கரெக்டாக ஒரு குண்டு பார்சல் இல்லை. இதுவும் முன்னாடி வெடிச்சிருச்சு. ஹேட்ராகன் முன்னாடி இருக்காங்க. சூப்பர். சண்டைக்குவா. விபி மட்டும் கீழே இருக்கான். மேலே எடுத்துடல போல அவனுக்கு. ரைட்டில் பார்க்குறான் கேஜிபிஸ். அவன் தம்பி எனக்கு தெரிஞ்சு அண்ணன் அடிப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம் அது அதுக்கப்புறம் அர்னேஷ் எடுத்துட்டான் நினைச்சேன்டா. போச்சு. சண்டைக்கு தவறான நேரத்தில் அங்கே இருக்காரு. விபி அடி வாங்கிட்டானா முடிஞ்சு. அவசார் ரத்தீஸ் மட்டும் அடி வாங்கிட்டான். ரத்தீஸ் அழுத்திடுவானே விபி. இப்போ யார் வந்திருக்கான்.
வீடெல்லாம் கொளுத்திட்டிங்கன்னா சூப்பர். வீடு எல்லாத்தையும் கொளுத்திடுங்க, ஜெயிச்சிருங்க. ரெண்டு சண்டைக்கு அப்புறம் கேஜி காப்பாற்ற போகிறதுக்குள்ளே தெரியாமல் கீழே குதிச்சிட்டாரு. கேஜி தவண்டுட்டு தான் இருக்கான். சண்டைக்கு அடிச்சிட்டாங்க. விவி மட்டும் இருக்கான். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா வீட்டுக்குள்ளேயே இருக்கான் கடைசி வரைக்கும். விவியை குண்டு போட்டுறாங்க நினைக்கிறேன். விவியை கொளுத்தியே தெரியாமன்றாங்க. விவி மேலே ஏறிடலாம். மேலே ஏற சொன்னால் கீழே குதிச்சிட்டான். சூப்பர். அவ்வளோதான். விவி குண்டிலே அடிச்சிட்டாங்க. யார் பண்ணிச்சா? வரமாட்டானுங்களே இவனுங்க. விபியை பார்ப்போம். இல்லையா தாஸ் கேஜி டீம் ப்ளூ யார்? டீம் ப்ளூ பனிஷர் பாய் டீம் 7-3. லேதாசை அடித்து கொளுத்திட்டானா? இங்கே லேதாசை காணும். அவனும் அடி வாங்கிட்டான் அவங்க டீமில். யாருன்னு தெரியலையே. இப்போ கேஜி ஃபிஷ் தான் அடி வாங்கியிருக்கான். கேஜி ஃபிஷ் அவனுக்கு அழுத்தியே விட்டானுங்களா? 2 பேர் மேலே இருக்கா. யார்? ஒரு மேலே தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பனிஷர் ஓபி இப்போ அடி வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். அடிக்கலாம். பனிஷர் எங்கே இருக்கான்? பனிஷர் தான் அடிச்சிருக்கோம். பனிஷரை தூக்கிட்டாங்க. ஜாப்பு தூக்கிட்டாங்க. ஜைனார் பாட்டு மட்டும் இருக்கான். விவி ஏறுறான். பாட்டு அடி வாங்குவான்னு நினைக்கிறப்ப இங்கே ஏறல. அவனுங்க இங்கேருந்து என்ன பண்ண போகிறான்னு தெரில. குண்டு ஆகும். திடீர்னு போட்டுட்டு வானத்தை பார்க்குறான். எதுக்குன்னு தெரில. ஏறலாம். சூப்பரான ஸ்ப்ரே தான். ஆனால் சூப்பராக ஸ்ப்ரே பண்ணால் ஆனால் நான் அளவாக தான் பண்ணுவேன் அப்படின்ட்டான். யாருக்கு குண்டுன்னு தெரில. அவனுக்கு அவனே போட்டுக்கிறான். அவ்வளோதான். சும்மா 2 குண்டு கடமை கேண்டி இருக்கிற 2 குண்டை போட்டாச்சு. அவ்வளோதான். புல்லுக்கு ஒரு கில்லு கொடுத்துருங்க நம்மளுக்கு. இவனுங்க ஏறி இருக்கலாம். 3 பேர். 2 பேர் தான் இருந்தானு. ஒரு ஆள் தான் இருந்தான். மனுஷர் அடிக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கான். எதுக்குன்னு தெரியல. ஐயோ எங்கே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். அந்த ஏறான் அடி. இப்போ லெஃப்ட் பிக் போடலாம். லெஃப்ட் பிக்கு மாலி ஏதாச்சும் அடி வேண்டாம். தூக்கிட்டா நல்லாயிருக்கும். எரிச்சிட்டாங்க அடசா. சண்டைனாலே பிடிக்காது போல. இவர் எங்கே போகிறான்? யார் அடிக்கிறா? ப்ரோ அத்தீஸ் பாட்டு ஒழுங்காக ரிவைவ் பண்ணியிருக்கலாம். காப்பாற்ற போகிறேன்னு எந்திரிச்சு ஓடுறான். ஜாப் இருக்கு. கேஜி இருக்கானா? ஆமாம் கேஜி இருக்கான். தவறான மாலி போடுறான்னு நினைக்கிறேன். இல்லையா? எங்கே போகுது? கேஜிக்கு ரொட்டேஷன் போட்டுட்ருக்காங்க. கேஜியை கண்டுபிடிச்சிட்டான் தம்பி. ஒரு குண்டு போட்டான். அவனும் போட்டான். மாலி எரிஞ்சிட்ருக்கான்.
பனிஷர் ப்ரோ வேண்டாம். குண்டு யாருக்குன்னு தெரில. பாட்டு யாரையும் பார்க்கல. பனிஷர் மேலே ஏறிட்டான். கேஜி யாரையும் பார்த்துருக்கானா? கேஜி பார்க்கல, சும்மா படுத்திருக்கான். போகிறான், சண்டைக்கு போவான். என்ன பார்க்கல. சண்டைக்கு வா ப்ரோ. கேஜி ஏற்றிக்கிட்டாங்களா? கேஜி ஏற்றிக்கிட்டாங்க. போடுறேன். இன்னும் பைக்கு போகிறான். அடிக்கலான்னு அடசா ஆஃப்லைன் பிளேயர் ஏற்றிக்கிட்டாங்க. சாமிக்கு மாதிரி 2 ஸ்மோக் எடுத்த உடனே போட்டுறான். எதுக்குன்னு தெரிலண்ணா. சண்டை போட ஆள் கிடையாது. இவன் அடிச்சிட்டாங்க. ட்ராகன் ஏறிட்டு சல்கிட்டான். கேஜி தேடி வந்துட்டுருக்காங்களா? பீக் போட்டால் அடிச்சிடலாம் பாதி பேரை. அப்படி பிரிச்சிட்டாங்க. டீம்மேட்ஸ் தான் எங்கன்னு தெரில. இது சும்மா சண்டைக்கு வா ப்ரோ. இப்போ தான் உயிர் இருந்திருக்கு. ட்ராகன் ப்ரோ உயிரே இல்லை. சண்டைக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நல்ல நேரத்துக்காண்டி. குண்டு வரப்போது பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பையன். ஜாப்பை உட்காந்து குண்டு பார்சல் பண்ணிட்டு இருந்தான். கேஜி ஃபிஷ் இருக்கானா? ஒன்றும் ஹெட்ராகன் இருக்காங்க. கேஜி எவனும் அடிக்க வரானா? இல்லை, என்ன பண்ணுறான்? தூக்கிட்டு இருக்கானா? ஹெட்ராகன் வந்துட்டாங்க. இல்லை, குண்டு போடுவானே இவனை பார்ப்போம். இன்னும் எல்லோரும் ஆஃப்லைன் போயிட்டாங்க. சும்மாடி எல்லாரும் குண்டை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஓடு ஓடு. கை எறிகிறான். எதுக்கு இந்த 314 Team 1. Okay, bye bye.